மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. தற்பொழுது மீடியா பெரிய அளவில் எடுத்து பேசிக்கிட்டு இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களுடைய சொத்து மதிப்பு. அவர் பொண்டாட்டிக்கு காசு கொடுத்துக்கிறாப்பல, கடன் கொடுத்துக்கிறாப்பல, புள்ளிக்கு கடன் கொடுத்துக்கிறாப்பல, பெத்த பொண்ணுக்கு கடன் கொடுத்துக்கிறான். மனுஷன் இன்னும் மனுஷன் நீங்க அதுக்கு வருது. அம்மாவுக்கு கடன் கொடுத்துக்கிறாரா, அப்பாவுக்கு கடன் கொடுத்துக்கிறாரு, சொந்த குடும்பத்துக்கு அவனுக்கு கடன் கொடுப்பானா அப்படின்னு யோக்கிய அவனை பேசிட்டு இருக்கானுங்க. பெத்த தாய் தப்பானு ஒரு 100 ரூபா மாதம் 100 ரூபா 200 ரூபா கொடுக்க மாட்டானு இவனுவான், அயோக்கிய பயிலுவான். இவனை உட்காந்து விஜய் எப்படி ஒரு அப்பா அம்மாவுக்கு கடன் கொடுக்கலான்னு விவாதம் பண்ணிட்டு இருக்காரு. திருட்டு போய் வச்சுடா, நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. சரி, நிறைய கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு. அதெல்லாம் உண்மையா என்ன ஏது அப்படிங்கறத நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். அதுக்கு பிறகு இந்த ஏழ்மைப்பட்ட முதல்வர் தமிழகத்தில் இருக்கிறார் கக்கன் காமராஜனுக்கு பிறகு ஒரு ஏழ்மைப்பட்ட முதல்வராக நான் இன்னைக்கு தான் பார்த்துக்கிறேன். அவர் சொத்து மதிப்பை பார்த்துட்டு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு எனக்கு. அப்படிப்பட்ட சொத்து மதிப்பு என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்கள் ஏங் தாத்தா. எங்களோட வீடியோக்களை பாருங்க, நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. அப்புறம் உங்களுக்கு தாழ்மையான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்தது விஜய் அவருடைய மொத்தம் சொத்து மதிப்பு. ஒவ்வொரு சேனல்லையும் ஒவ்வொரு மாதிரி போறாங்க. ஒருத்தன் 645 கோடின்றான், ஒருத்தன் 624 கோடின்றான், ஒருத்தன் 444 கோடி ஆசையா சொத்துக்கிறான். எல்லாத்துக்கும் கன்ஃபியூஷன். சரி, தலைவருக்கு எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத நம்ம ஷார்ட்டா பார்ப்போம். விஜய் அவருடைய சொத்து மதிப்பாக தாவேக தலைவர் விஜயின் அசையும் சொத்து மதிப்பு 404 கோடி ரூபாய் அசையும் சொத்துக்கள். அதற்கு பிறகு விஜய் அவர்களுக்கு சொந்தமாக 10 வீடுகள் இருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. விஜயின் மனைவி பெயர்ல ஒரு 15 கோடி ரூபாய் அசையும் சொத்து இருக்கிறதாகவும், அதுக்கு பிறகு 115 கோடி ரூபாய் அசையா சொத்துக்கள் இருப்பதாகவும் அந்த பிரமாண பத்திரத்தில் தாக்கல் பண்ணியிருக்கிறார். 2 BMW லெக்ஸஸ் டொயோட்டோ லெவல் கார் பேர் நமக்கு ஒன்றும் தெரியாது, அது மாதிரி ஒரு கார் பேர் ஒன்று இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறார். அது தனது பெயரில் 1.20 கோடி ரூபாய் சொத்து மதிப்பிலான 883 கிராம் தங்க நகைகள் இருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். அதற்கு பிறகு விஜயின் மனைவி சங்கீதா பெயர்ல 3 கிலோ தங்க நகைகள் இருக்கிறதாகவும் அதில் பதிவிட்டிருக்கிறார். அதுக்கு பிறகு 1 கோடி மதிப்பிலான 135 கேரட் வைர நகைகள் இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். அதற்கு பிறகு விஜயின் பெயரில் எந்த கடனும் இல்லை, என் பேரில் நான் எங்கேயும் கடன் வாங்கலாம் அப்படின்னுங்கிறாப்பல. அதுக்கு பிறகு 2024 to 2025 நிதியாண்டுகளில் ஒரு 184 கோடி ரூபாய் வருமான வரி கணக்கு நான் தாக்கல் செஞ்சிருக்கிறேன், அதையும் குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த 5 ஆண்டுகளில் அதிகபட்சமாக 2021 2022 நிதியாண்டுகளில் 237 கோடி ரூபாய் நாங்கள் வருமான வரி தாக்கல் செய்திருக்கிறார். சாலி கிராமத்தில் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இருக்குது, அதில் ஒரு 213 கோடி ரூபாய் அது பணம் இருக்கிறதாகவும் அவர் சொல்லியிருக்கிறாரு. கொடைக்கானலில் சொந்தமாக 2 எஸ்டேட் இருக்குதான், பிரமாண பத்திரத்தில் அதெல்லாம் தாக்கல் பண்ணிக்கிறாப்புல. இதில் அவங்களுக்கு என்னடா பிரச்சனை? சொந்தமா சம்பாதிச்சு வச்சுக்கிறாப்புல. உங்களை மாதிரி திமுக மாதிரி ஊரடிச்சு வழியில போட்டுக்கிறாப்புல. பல ஆண்டுகளாக சம்பாதிச்சு வச்சுக்கிறார். இதை விடவும் அதிகம் சொத்து இருக்கு அவருக்கு, அதை அவர் தாக்கல் பண்ணியிருக்கிறார். இதுல இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அவர் கடன் கொடுத்த விஷயம், விஜய் அவர்கள் கடன் கொடுத்ததா போட்டிருக்கிறார். அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இது ஏன் இந்த மேட்ரு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த வேட்பாளர்கள்லாம் அந்த அஃபிடவிட் தாக்கல் செய்வாங்க, வேட்புமனு தாக்கல் செய்வாங்க. அதில் 26ஆம் நம்பர் ஒரு படிவம் ஒன்று இருக்குது. அந்த படிவத்தில் உங்களுடைய சொத்து மதிப்பு என்ன, உங்களுடைய அசையும் சொத்து என்ன, அசையா சொத்து என்ன, உங்களுடைய மனைவியின் பேரில் எவ்வளோ சொத்து இருக்குது, அதில் என்ன அசையா சொத்து, உங்கள் பிள்ளை பேரில் எவ்வளோ இருக்குது, அது இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக ஃபில் பண்ணி கொடுக்கணும். அதே மாதிரி எவ்வளோ கடன் கொடுத்துருக்கிறீங்க, யார் யாருக்கெல்லாம் கடன் கொடுத்துருக்கீங்க, ஏன்னு கேட்டால் கடன் கொடுத்தீங்க. இப்போ நான் ஒரு எதார்த்தம் சொல்கிறேன், இப்போ எனக்கு ஒரு 10 கோடி ரூபா வருமானம் வருதுன்னு வைங்களேன். 10 கோடி வருமானத்தை நான் வருமான வரி தாக்கல் செய்யணும். அதில் இப்போ ஒரு 5 கோடியை எடுத்து நான் என் பொண்டாட்டியை கொடுத்துக்கிறேன்னு வச்சுக்கல, அதுக்கு வருமான வரி தாக்கல் செய்ய வேண்டியதில்லை. 5 கோடிக்கு மட்டும்தான் வருமான வரி தாக்கல் செய்யணும், 5 கோடிக்கு தாக்கல் செய்ய வேண்டியதில்லை. இது இந்த வருமான வரித்துறையில் உள்ள ஒரு சட்டம், ஒரு திட்டம். அதனால் விஜய் எல்லா வேட்பாளருமே பேரில் இவ்வளோ கடன் கொடுத்துருக்கிறேன், இவ்வளோ கடன் கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் சில காரணம் மறைப்பதுக்கு. அதெல்லாம் வெளிப்படையாக சொல்ல முடியாதுன்னு வச்சுங்களேன், வெளிப்படையாக சொல்ல முடியாத காரணம். ஆனால் விஜய் அவர்கள் ஒரு அக்கௌண்ட்டுக்காக, அந்த ஆடிட் அக்கௌண்ட்டுக்காக செஞ்சு அதை இப்போ தாக்கல் பண்ணியிருக்கிறார். இதில் என்னன்னா, உங்களுக்கு பொண்டாட்டிக்கு கடன் கொடுத்துக்கிறேன், பிள்ளைக்கு கடன் கொடுத்துக்கிறேன்னா, விஜய் அவர்கள் ஒரு 15 கோடி ரூபா ஒய்ஃபுக்கு கடன் கொடுத்துக்கிறானுங்களேன், இந்த இடம் வாங்கி கொடுத்துருப்பாரு. அதை தன்னுடைய விஜய் பெயர்லேயே வந்துடக்கூடாது. நான் என் ஒய்ஃபு கொடுத்துக்கிறேன், அவங்க சொத்து வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் கணக்கு காமிக்கணும். அதற்காக அப்படி நடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி விஜய் அவர்கள் யார் யாருக்கெல்லாம் கடன் கொடுத்ததாக குறிப்பிட்டிருக்கிறார் அப்படின்னு பார்த்தா, தந்தை சந்திரசேகருக்கு 3 கோடி ரூபா கொடுத்துக்கிறாப்புல, தாய் சோபாவுக்கு 87.12 லட்சம் கொடுத்துக்கிறாப்புல, அது ஒரு சங்கீதா அவர்களுக்கு 12.60 கோடி ரூபா கொடுத்துக்கிறாப்புல, மகன் சேஷன் சஞ்சய் அவருக்கு ஒரு 8,78,749 ரூபா கொடுத்துக்கிறாப்புல,
மகள் திவ்யாவுக்கு ஒரு 4.5 லட்ச ரூபா கொடுத்துக்கிறாப்ல, அதுவாக நம்ம புஷியானுக்கு ஒரு 3 கோடி தான் கொடுத்துக்கிறாப்ல அப்படின்னு அவர் பதிவிட்டு இருக்கிறார். அது எல்லாம் உண்மையானு கேட்டால் அது எல்லாமே உண்மை கிடையாது. அது எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் இதே மாதிரி கொடுப்பாங்க. இது அதில் உள்ள அந்த வேட்புமனு தாக்கலில் உள்ள சட்டம், நீங்கள் என்னென்ன கொடுத்துருக்கீங்கன்னு. அதனால அதில் நிறைய ஆடிட் இஷ்யூ வருங்கிறதுனால விஜய் அவர்கள் பண்ணியிருக்கிறாரு. அவர்கள் சொல்கிற அளவு கடலாம் கொடுக்கல. இது வந்து ஒரு வேட்புமனில் உள்ள ஒரு நடைமுறை. இது இன்னைக்கு எடுத்து பெரிய விஷயமா பேசிக்கிட்டு இருக்காங்களேன். நான் இன்னொன்று கேட்கட்டா, அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, என் மனைவிக்கு ஒரு 12 கோடி ரூபா கொடுத்துருக்காரு, என் பிள்ளைக்கு ஒரு 8.5 லட்ச ரூபா கொடுத்துருக்காப்ல, என் மகளுக்கு ஒரு 4.5 லட்ச ரூபா கொடுத்துருக்கான்னு சொல்றாப்ல. இல்லை, இதெல்லாம் பொய்யாகும் பட்சத்தில் என்ன ஆகும்? இப்போ விஜய்க்கும் விஜயோட மனைவிக்கு பிரச்சனையா இருக்கு, சண்டை ஆகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. அந்த அம்மா வந்து டைவர்ஸ்லாம் அப்ளை பண்ணிட்டு ஒரே பிரச்சனையா இருக்குங்க குடும்பத்துன்னு சொல்லியிருக்கீங்க. மகனுக்கும் அவருக்கு சண்டைங்க, மகனுக்கு அவர் பிடிக்காதாங்க. மகன் எப்படியாவது விஜய் தோக்கணும், எங்க அப்பா தோத்து போகணும்னு நினைச்சுக்கிறாப்புல ஜேசன் சஞ்சய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. மகளுக்கும் பிடிக்கலன்றீங்க. ஒரு மனுஷன் இதெல்லாம் அப்படி விட்டு தாக்கல் பண்ணி கொடுக்குறாரு. இதை சரி பார்ப்பாங்க. அதற்கு பிறகு என்னன்னா வந்து இப்போ வந்து ஒரு எதிர்கட்சி தலைவராக எங்கிற திமுகவில் கேடி சேகர் இருக்கிறாப்லங்களேன், அவரு போயிட்டு கோர்ட்ல கேஸ் போடலாம். ஐயா அவ்வளவு ஏன் தான் பொண்டாட்டி நாளைக்கு வந்து சொல்லிவிட்டுனா, சங்கீதாவே இப்போ வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குற அளவுக்கு இருக்குன்னு நம்மளாம் சொல்லிக்கிறோம். நம்ம சங்கீதாவே வந்து என் புருஷன் தப்பா சொல்லிக்கிறாப்ல, அவர்கிட்ட 1 ரூபா கடன் வாங்கலன்னு ஒரு அறிக்கை விட்டா என்ன பண்ண முடியும்? தப்பா போயிடும்ல எல்லாமும். அதெல்லாம் தெரியாமலாம் அந்த மனுஷன் வந்து பதிவு பண்ணிக்கிறாப்புல. எல்லாரும் எதுவும் தெரியும். எனக்கு தெரிஞ்சு இப்போ சங்கீதா அவர்களே இது வெளில வந்து சொல்லணும்னா 2 பேருமே இப்போ காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். விஜய் அவர்களுக்கு தெரியாதா, நம்ம பொண்டாட்டி பேரில் அவ்வளோ கடன் கொடுத்து சொல்கிறோம், நாளைக்கு நம்ம பொண்டாட்டி ஒரு அறிக்கை விட்டா என்ன ஆகும்? விஜய் அவர்கள் அந்த மனுவில் எதுவும் பிரச்சனை வராது. நாளைக்கு ஜெயிச்சதுக்கு பிறகு நீதிமன்றத்தில் போய் செல்லாமல் போயிடும். பல வழக்குகளில் நீதிமன்றங்கள் அவரோட வெற்றி செல்லாது, நீங்கள் அபிடவிட்டில் வந்து தவறான ஒரு தகவலை கொடுத்துருக்கிறீங்கன்னு நிறைய வழக்குகளில் நீதிமன்றமே நீங்கள் பெற்ற வெற்றி செல்லாதுன்னு தீர்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில் விஜய் அவர்கள் இதை ஒரு ஆடிட்டிங் இஷ்யூக்குனால பண்ணிக்கிறார். அதனால எந்த பிரச்சனையுமே கிடையாது. இவங்க புரளி காணப்படும்னு இந்த திமுக காரணம் நம்ம நாம் தமிழர் கட்சியில் உள்ள சாட்டை இடும்பவனம் இவங்கெல்லாம் எடுத்து வச்சு பேசிட்டு இருக்காங்க. இதே சாட்டை இடும்பவனம் நம்ம முதலமைச்சர் கையில் வெறும் 10,000 தான் பணம் இருக்குதான், 40,000 நினைக்கிறேன். அது நான் அடுத்த மேட்டருக்கு வரேன். அதெல்லாம் பேசவே இல்லை. விஜய்க்கு இவ்வளோ கோடி ரூபா சொத்து இருக்குது, அவ்வளோ கோடி ரூபா சொத்து இருக்குது, இவ்வளோ கடன் கொடுத்துக்கிறான், சொந்த அப்பா அம்மாவுக்கே கடன் கொடுத்துக்கிறான் அந்த மனுஷன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கவங்க. அதை பற்றிலாம் யாரும் பேச மாட்டாங்க. சீமான்ட்ட எவ்வளோ நகை இருக்குது, நட்டு இருக்குது, அதை பற்றிலாம் யாரும் பேச மாட்டாங்க. ஆனால் விஜய் விஷயத்தை மறுத்து விட்டு பேசிட்டு இருக்காங்க. இதில் கிளியராக விளக்க வேண்டிய விஷயம், இது தேர்தல் அந்த வேட்புமனுல ஒரு நடைமுறை, அதை அப்படி தான் ஹேண்டில் பண்ணணும். அதுபோக விஜய் அவர்கள் ஏற்கனவே வருமான வரி தாக்கல் செய்திருக்கிறார்ல, அதெல்லாம் ஆடிட்டிங்லாம் பார்த்து தான் தாக்கல் செய்வாங்க. அதில் இந்த இஷ்யூலாம் அவர் கிளியர் பண்ணி வச்சிருக்காரு. இதனால் எந்த பிரச்சனையுமே கிடையாது. விஜய் கிறிஸ்டல் கிளியராக கட் அண்ட் ரைட்டாக முடிச்சு விட்டாப்புல. அதனால எந்த இஷ்யூவும் இல்லை. இவங்க எது வேணா எடுத்து அரசியல் பண்ணிருக்கலாம். அதனால அந்த மனுவிலையோ அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே, இதுக்கு பிறகு நம்ம முதலமைச்சர் ஐயாட்ட பல கோடி ரூபா சொத்து இருக்குன்னு நம்மளால எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாலும் நம்ம அந்த மனுஷனுக்கு சொத்து பத்து இல்லாமல் ஒரு அப்பாவிதனமாக இருக்கிறாப்பல. நம்ம முதலமைச்சர் இருக்கிறார்ல முக ஸ்டாலின் ஐயா, அவர்கிட்ட மொத்தம் 6 கோடியே 25 லட்ச ரூபா தான் சொத்து மதிப்பே இருக்கு. எவ்வளவு ஒரு ஏழையான ஒரு முதல்வரை நம்ம வச்சுங்கிறது நமக்கு யாருக்குமே தெரியல பாருங்க. அதுபோக முதலமைச்சர் அவர்களின் அசையும் சொத்துக்கள் மதிப்பு 3.30 கோடி ரூபாய் இருக்கு. அசையா சொத்துக்கள் ஒரு 4.37 கோடி ரூபாய் இருக்கு. அப்படியாக இருக்கிறது. மனைவி துர்கா ஸ்டாலின் அவர் பேர் அசையா சொத்து ஒரு 1 கோடியே 32 லட்ச ரூபா இருக்கு. இதுல இன்னும் பெரிய ஷாக்கிங் நியூஸ்னா கையிருப்பு பணம். முதல்வர் ஸ்டாலின்ட்ட வெறும் 10,000 ரூபா தான் கையிருப்பு இருக்குதான், கையில காசு இருக்குதான். அதுவே துர்கா ஸ்டாலின்ட்ட 40,000 தான் கையிருப்பு இருக்குதான். இது என்ன கொடுமைங்க. ஊர்ல உள்ள பொம்பளைங்களுக்கெல்லாம் 5,000 பணம் போட்டுட்ட மனுஷன், கோடா மாசத்துக்கு சூசு குடிக்கிறதுக்கு 2,000 போட்டுட்டான் அந்த மனுஷன். தான் பொண்டாட்டி கையில பணம் காசு கொடுத்து வைக்கிறது இல்லையா, வெறும் 40,000 கொடுத்து வச்சுக்கிறாப்புல. திடீர்னு சிலிண்டருக்காரன் வரான், என்ன பண்ணுவாப்புல, இந்த மாதிரி என்ன பண்ணும், யாருக்கடா காது குத்துறீங்க? முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வீட்டில் மொத்தமாக இது வரைக்கும் அந்த அம்மாட்ட ஒரு 40,000, ஐயா கிட்ட ஒரு 10,000, 50,000 தான் காசு இருக்குதான். இது எங்களை நம்ப சொல்றீங்க? அதெல்லாம் எடுத்து எவனும் பேச மாட்டான். எவ்வளவு கோடி அந்த மனுஷன் இன்னும் வாகனமே இல்லைன்ட்டாப்ல. என்கிட்ட என் பேர்ல எந்த வாகனமும் கிடையாதுங்க, சைக்கிளாக நானே போறேன், ஆட்டோ பிடிச்சி போலான் இருக்கிறேங்க இனிமே இந்த இதுக்கு பிரச்சாரத்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறாரு. அதை பற்றியெல்லாம் எவனும் பேச மாட்டான். ஆனால் விஜய் விஷயத்தில் வந்து ஒரு மேட்ருனா எடுத்து வச்சு பெரிய அளவில் நியூஸ் கார்டெலாம் போட்டுக்கிட்டு அவதூறு பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. தலைவர் விஜய் அவர்கள் அவருடைய அந்த அஃபிடவிட்டில் கரெக்டாக பதிவிட்டு இருக்காரு. முதலமைச்சரும் அதுவும் நமக்கு தெரியும்ல, மக்கள்னா முட்டாளா. கலைஞர் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி போட்டு சொல்லியிருந்தாப்புல. என்ன சொல்லியிருந்தாப்புலன்னா, நான் ஒரு கணக்கு காட்டுறேன்னு வெறும் 2 கோடி சச்சம் போட்டுவிட்டு, இது வந்து இந்த கணக்கு வழக்கெல்லாம் பார்க்குற முகத்தில் 2 கண்ணுடையவர்களுக்கு 2 புண்ணுடையவர்களுக்கு இல்லைன்னு ஒரு கதை வந்தாரு. அதையும் ஊர்வலகம் சிரிச்சு நார்ந்துச்சு. அதே மாதிரி இன்னைக்கு மு க ஸ்டாலின் அவர்களுடைய அந்த சொத்து விவரங்கள் வந்து ஒரே சிரிப்பாக இருக்கு. அடுத்தது நம்மளுடைய இந்த புரட்சி புயல் சீமான் அவர்களுடைய சொத்து விவரங்களை நம்ம பார்க்க போகிறோம். அந்த மனுஷன் வேலை வெட்டிக்கே போகாம எங்களை மாதிரி சும்மா இருக்கிறாரு
அப்படிங்கிறது ஊர் உலகத்துக்கே தெரியும். அந்த மனுஷன் என்ன வேலைக்கு போறாப்புல யாருக்காச்சும் தெரியுமா? இப்போ விஜய பார்த்தா ஆமா சினிமாவில் நடிச்சாரு, முதலமைச்சர், அவர் பலகாலமாக அரசியல்வாதியாக இருக்கிறாரு, அதெல்லாம் இருக்கு. நீ என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க சொல்லுங்க பார்ப்போம். அப்போ அவருக்கு எவ்வளவு சொத்து மதிப்பு இருக்குங்கிறத பார்க்க போறோம். சீமான் பெயரில் சொந்தமாக வீடு இல்லை, அவரும் வாடகை வீட்டில் இருக்கிற. அந்த வாடகை 3 லட்சங்கிற விஷயம் யாருக்கும் தெரியல வச்சுக்கலாம். ஆனால் அந்த மனுஷன் சொந்தமாக வீடு கிடையாது. அதுக்கு பிறகு சீமானிடம் ஒரு 50,000 அவரது மனைவிட்ட ஒரு 35,000 கையிருப்பு இருக்கு. சீமானுக்கிட்டே 50,000 கையிருப்பு இருக்கு. முதலமைச்சர்கிட்ட 10,000 தான் கையிருப்பு இருக்கு. பாருங்க, அசிங்கமாய் போச்சு குமார். என்ன பாருங்க, அவர் பொண்டாட்டிட்ட 35,000 இருக்குதான். சரி விடுங்க. சீமான் பெயரில் அசையா சொத்துக்கள் எதுவுமே கிடையாது. அசையா சொத்து, அசையா நம்பிக்கை இருக்கு. என்னத்துக்கு சொத்து இருக்கு? எங்க ஆளுகிட்ட நம்பிக்கை இருக்கு, அது போதும். அப்புறம் சீமான் பெயரில் கடன் 5,11,000 ரூபாய் கடன் இருக்குதான். சீமான் மனைவி பேர்ல ஒரு 18,39,000 இப்போ கடன் இருக்குதான். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சீமானிடம் எவ்வளவு நகைகள் இருக்குன்னு பார்க்க போறோம். சீமானிடம் ஒரு 150 கிராம் நகை இருக்குதான். கிராம்ல சொன்னா எனக்கு கணக்கு தெரியாதான், ஒரு 19 பவுன் நினைக்கிறேன். 19 பவுன் நகை இருக்குது. அடுத்து மனைவி கல்வியிடம் ஒரு 200 பவுன் இருக்குதான். அதாவது 1600 கிராம் பவுன் இருக்குதுன்னா பார்த்துங்க. இன்னும் ரேட்டு ஒரு பவுனு என்ன ரேட்டு இருக்குது? 1,23,000 தாண்டி போயிட்டு இருக்கு. கொஞ்சம் நகை ரேட்டு இறங்கி இருக்குன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் சமீப காலமாக இந்த போர் நடக்கிறதுனால. ஆனால் தற்பொழுது பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களிடம் ஒரு அவங்க ஒய்ஃப் கல்வியிட்ட ஒரு 200 பவுன் நகை இருக்கு. அதுபோக அசையும் சொத்து ஒரு 39.8 லட்சமும், அது மனைவி பெயர்ல ஒரு 3,44,00,000 சொத்து மதிப்பு இருக்கு. இதே சாட்டை துரைமுருகனும் இடும்பவனம் கார்த்தி நேத்தி விஜய கேள்வி கேட்டீங்கன்னா, உனக்கு எங்க இருந்து இவ்வளவு சொத்து வந்துச்சு? ஒரு படத்துக்கு 200 கோடின்னு சொன்னீங்க, உச்சத்தை விட்டுட்டு வந்தேன்னு சொன்னீங்க, உங்களுக்கு எப்படி 645 கோடி தான் சொத்து இருக்குமா? இவ்வளவு கேள்வி கேட்டீங்களே. வேலைக்கே போகாம திருநெல்வேலியில சோதனை இருக்க சீமானுக்கு இவ்வளவு நகை எங்க இருந்து வச்சு, இவ்வளவு சொத்து மதிப்பு எங்க இருந்து வச்சுன்னு கேட்கலையப்பா யாரும். நீங்க சாட்டு அவ்வளவு யோக்கியவனா இருந்தா சீமானை பார்த்து கேள்வி கேளுங்க. உங்களுக்கு உங்க பொண்டாட்டி பேர்ல 200 பவுன் நகை எப்படி வந்துச்சு? உங்க மனைவி இப்ப சமீப காலத்துல ஸ்டாலினை சந்திச்சு வந்து 2 மாதத்துல 25 ஏக்கர் நிலம் வாங்கியிருக்கிறாரு. அந்த நிலம் எங்க இருந்து வந்துச்சு? 25 ஏக்கர் எவ்வளவு அமௌண்ட் வந்திருக்கும்? அதுக்கு ஏது காசுன்னு கேளுங்க. வேலைக்கு போகாம இருக்கிற சீமானுக்கு ஏது காசுன்னு கேட்க ஒருத்தனுக்கு வக்கு இல்லை. ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு சினிமாவில் நடிச்சு இடிச்சிட்டு இவ்வளவு பணம் சம்பாரிச்சு வந்திருக்கிறார். அதை கேட்கறாங்கப்பா, சுத்தி வளைச்சு கேட்டுக்கிறாங்க. அயோக்கிய பயில்வா. ஒட்டுமொத்தமாக தமிழகத்தை நேற்றுக்கிலேருந்து இந்த மீடியா போக்கஸ் முழுக்க என்னன்னா, ஓமந்தூர் அரசு மருத்துவமனையில 8 வயசு குழந்தைக்கு போட வேண்டிய ஊசியை 4 மாசம் குழந்தை போட்டு அந்த குழந்தை செத்து போச்சு. அதை எவனும் கேட்கல, அதை பத்தி எவனும் மீடியாவில் போடவே இல்லை. ஒரு சின்ன குழந்தை, 4 மாச குழந்தை, அந்த குழந்தைய வந்து சளின்னு சொல்லி தான் ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் போட்டிருக்காங்க. சளிக்கான ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துட்டு இருக்கும் போதே குழந்தைக்கு கொஞ்சம் லைட்டாக மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கு. சரி, அப்படியே கண்டினியூட்டி பண்ணி டேப்லெட் கொடுத்துட்டு அப்படியே சிரப் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. ஆனால் என்ன இருக்குன்னா, 2 குழந்தைங்க அங்கே ஒரே டைமில் ஒரு கொஞ்சம் நேம், அதாவது கனிஷ்கா அப்புறம் இன்னொரு பேர், 2 நேமும் சேமாக இருக்கிறதுனால 4 மாதம் குழந்தைக்கு போட வேண்டிய இன்ஜெக்ஷனை, அதாவது 10 வயசுக்கு போட வேண்டிய குழந்தையோட இன்ஜெக்ஷனை 4 மாதம் குழந்தைக்கு போட்டதுனால அந்த குழந்தைக்கு மூச்சு திணறல் ரொம்ப அதிகமாயிடுது. அதை வந்து பேரண்ட்ஸ் கேருக்காவது இன்ஃபார்ம் பண்ண இல்லையா? பேரண்ட்ஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. ஒரு குழந்தை ஓமந்தூர் மருத்துவமனை செத்து இருக்குன்னா சுகாதாரத்துறை எவ்வளவு அயோக்கிய பரவாயில்ல வந்துக்கிறாங்க. 8 வயசு குழந்தைக்கு போட வேண்டிய ஊசியை 4 மாசம் குழந்தைக்கு போட்டுருக்காங்கப்பா. அந்த குழந்தை தாங்குமா? உடனே செத்து போச்சு. அதை பத்தி யாரும் எந்த கவலைகளை எவனும் பேசல. விஜய்க்கு எவ்வளவு சொத்து மதிப்பு இருக்கு? டைட்டில் கார்டு போடுறான் சன் நியூஸ்காரன், விட்டுரு வேண்டாம். டைட்டில் கார்டுல விஜய்க்கு இவ்வளவு சொத்து மதிப்பு, விஜய்க்கு இவ்வளவு கடன் கொடுத்துருக்கிறார், ஒவ்வொரு டைட்டிலாக போட்டுட்டு இருக்கானுங்க. அது பேச வேண்டிய விஷயமாடா? அதெல்லாம் இதெல்லாம் பேச வேண்டிய விஷயமா? ஒரு பிரபலமான விவிஐபி அவருடைய சொத்து மதிப்பை காமிச்சிட்டார். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இன்கம் டேக்ஸ் எல்லாம் கட்டி முடிச்சிட்டாங்க போது அது மக்களுக்கு சேர வேண்டிய விஷயமே கிடையாது. இது முக்கியமாக சேர வேண்டிய விஷயம் தமிழ்நாட்டில் நடந்துட்டு அவலங்களை. இத்தனை வருஷம் வாய் மூடி உட்காந்துருந்தீங்க, இப்பயும் வாய் மூடி உட்காந்துருக்கீங்க. நேற்று குளத்தூர்ல இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, போலீஸ் பாதுகாப்பு இல்லாமல் இவ்வளோ நடந்திருக்கு. அதை பற்றி எந்த மீடியாவும் வாய் திறக்கவே இல்லை. விஜய் ஒரு போலீஸை வந்து இல்லைங்க நீங்கள் பேச வேண்டாம், ரொம்ப மோசமாக இருக்கு சூழ்நிலை அப்படின்னு சொன்னது பிறகு மைக் ஆஃப் பண்ணிட்டு போறாப்புல. அந்த அளவுக்கு இருக்கு, போலீஸ் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கு. அதை பற்றிலாம் பேசுங்க. ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு அரசியல் கட்சி தலைவர் பேசவே முடியல, பிரச்சாரம் வரத்துக்கே பயமா இருக்கு. பிரச்சாரம் பண்ணா அங்கே ஏதாச்சும் இழவு விழுந்துமோங்கிற அளவுக்கு ஒரு பயம் இருக்குன்னா, அப்படிப்பட்ட அரசு அவலங்களை எடுத்து மக்கள்கிட்ட கொண்டு சேர்ப்பீங்கன்னா உடனே சேகரானுங்க. விஜய்க்கு அத்தனை கோடி சொத்து இருக்கே, விஜய்க்கு இத்தனை கோடி சொத்து இருக்கே, சொந்த அப்பாவுக்கே கடன் கொடுத்துக்கிறாப்புல அப்படின்னு இந்த அயோக்கிய பயல தோல் உரிச்சு காமிக்கணும். 2026 விஜய்ன்ற ஒரு மனுஷன் சிஎம்மா உட்கார்ந்தா மட்டும்தான் இந்த அவலங்களுக்கெல்லாம் விடிவு காலம் வரும். நமக்கு தெரிஞ்ச ஓரவஞ்சனை நடக்குது. தமிழக வெற்றி கழகன்ற ஒரு கட்சிக்கு ஓரவஞ்சனை நடந்துகிட்டு இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். யார் எந்த கூட்டம் போட்டாலும் எந்த பிரச்சனையும் வராது. விஜய் ஒரு கூட்டம் போட்டா வண்டி விடுவானுங்க, குப்பலாரி விடுவானுங்க, பிரச்சாரம் பண்ண தடை விதிப்பாங்க. அது எல்லாமே நடக்கும், எல்லா மக்களுக்கு தெரியும். ஆனால் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, செவனேன்னு இருப்பாங்க.
நம்மளால வாய்ஸ் அவுட்டும் பண்ண முடியாது. இந்த வாய்ஸ் அவுட் அந்த ஒத்த விரலை வச்சு நீ 2026 எலெக்ஷன் அப்போ பண்ணி விடுங்கடா. பண்ணாதான் இந்த தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும். அதற்கு பிறகு இந்த தமிழக வெற்றி கழகத்தையும் நம்மளால காப்பாற்ற முடியும். அப்படிப்பட்ட ஒரு கட்சியும் தமிழகத்துக்கு வேணும் இல்லை. ஒட்டுமொத்தமாக விஜய் அழிப்பதற்கான எல்லா வேலைப்பாடும் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு போகிற அளவுக்கு நாங்கள் ஒன்றும் அப்படிப்பட்ட ஆட்கள் கிடையாது. கடைசி வரைக்கும் அந்த நபருக்கு தூணாக நின்று அந்த தலைவர் விஜய் அவர்களை அந்த இடத்துல சீட்டில் உட்கார வச்சுட்டு தான் அடுத்த வேலை.